கூப்பிடாத. மத்தலக்கார மாமா செருப்பு அடிச்ச மாதிரியே இருக்கு மத்தலக்காரங்க. பேச்சு பேச்சு பிள்ளை கூப்பிட்டு பேச்சு கலாமா ஏமா இறங்கி வாடா. மாமா இந்த கோமாளி பையன் அண்ணான்னு கூப்பிட்டா சண்டைக்கு வரானே. அப்படியா? நான் உன்னை என்னன்னு தான் கூப்பிடட்டும். அவனை மா போட்டு கூப்பிடுறேன். மா போட்டு கூப்பிட்டா? ஆமா. ஓ ரெண்டுமா கோயாளுக்கு 2 குண்டுமா. அதுவும் இல்லையா? சுருக்குமா சுருக்குமா கூப்பிடுமா மாமான்னு கூப்பிடு. ஓ அப்படி கூப்பிட்டாதான் இவனுக்கு பிடிக்குமா? மாமான்னு கூப்பிட்டு பாரு, நீ ஏரியில கிடப்ப. ஓ மாமா அடி புள்ள. கோமாளி பையன் இங்கதான் எல்லாத்துமே பண்றான். வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு போயிட்டு வந்து கம்பந்து பிடிச்சி படுத்துக்கிறான். என்னதான் பண்ணட்டும்? நீ பள்ளி மலைக்கு மாலை பாதி எத்தனை போற? நல்லா தான் இருக்க, வர கொடுப்பாரு போ முருங்க. அப்படியா? நல்லா நல்லா சொல்லி விடுங்க. வா டேய் ஏத்துறேன். ஏத்தியா ஏத்தியா அங்க மூலையில் நில்லு. நீ ஏத்துறதுல நான் உனக்கு தரேன். ஒருத்தன் தான் உங்களுக்கு ஏமாந்தவன். ஏம்மா நல்லா பயிற்சி போயிட்டானாலு அப்படின்னா என்ன இங்க என்ன தெரியுது? அங்க பாரு, அதான் கூட்டதா இதெல்லாம் ஒரு சனம். அங்க பாரு. ஓ இங்க உட்காந்து சனமா? ஐயோ ஐயோ பைத்தியங்கடா பைத்தியங்கடா. நல்லதாவே கிடைக்கலையாட்டுக்குடி அப்பா. பொங்கல் பொங்கல் நாளைக்கு 1ஆம் தேதி. இங்க பாரு நல்லா பயிற்சி போயிட்டானாலு. காட்சி மரத்துல பெரிய ஆளு, காட்சி மரத்திலே பெரிய ஆளு பழக்காரங்க. பாரு ஏண்டா எங்க வீட்டுக்கு பின்னாடி 4 ஏக்கரா காடு இருக்குதுல்ல? சுடுகாட்டுக்கு பின்னாடி ஊட்டி. சரி சொல்லு. 4 ஏக்கரா காடு இருக்குதுல்ல? ஆமா. அந்த காடெல்லாம் உன் பேர்லயே கிரைம் பண்றேன். என் பேர் இல்லையா? ஆமா. கிரைம் பண்ணதே இப்ப எங்க போய் கட்டாயிட்டு கொட்டிட்டு இருக்கிறியா? போய் அண்ணா 4 ஏக்கரா காடு எல்லாமே நெல்லு. நெல்லு போட்டு எல்லாம் பெரிய ஆளு பணக்காரரு. ஏத்துறா கோயாலோக்கு ஏத்து. அடுத்து சொன்னா தானே ஏத்துவேன். யோ இங்க வா. நான் வச்சிருக்கிறேன் உங்க அம்மால வாக்க பைக்கு. எங்க அம்மா மேலே உனக்கு என்ன ஒரு கண்ணு சொல்லு. பின்னியா பிடிச்சு ஓயாங்கிறா இல்ல உங்க அம்மாங்கிறா? என்ன அப்படி கண்ணு? யமகா பைக்கு. யமகா யமகா பைக்கு. யமகா பைக்கு. அந்த பைக் வச்சிருக்கேன். அந்த பைக் உன் பேர்ல எழுதிக்கிறேன். ஏன் பேர்லயேவா? ஆமா. பாரு எனக்கு பைக் இருக்கு. சொல்லியா பைக்ல எல்லாரும் சுத்துவாரு. அப்பே ஒரு ஆளு இங்க பாரு, அவரை நம்பி போ. சங்கரே டாக்டர் படிச்சுன்னு சொல்லு. டாக்டர் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் இறமைக்கு ஊசி போடுறதா? எம்பிபிஎஸ் படிச்சுன்னு சொல்லியா? ஓ நீ உன்னை நம்பி மனசு வந்தானே அவளுதான். அரசாங்க உத்தியோகம். பர்மனண்டா டெம்பரரியா? ஏமா கவர்மெண்ட் பெரிய கவர்மெண்ட் டாக்டர் டீனு. ஆமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் ஆபீசர் பேர்ல பெரிய டாக்டர். ஆமாமா இங்க பாரு பிரசவவாதி அவர்தான் நம்பர் 1. அப்படிங்களா? அப்பேர் டாக்டர். இவரு கேட்டு வரேன். அடுத்தது ஓய் ஓய் சொல்றாங்க என்ன இப்பேர் மட்டும் வேலையில இருக்கிறேன். எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லு. நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன். ஏன் நான் வேலையில இருக்கு தெரியாதா? நீ என்ன வேலையில இருக்கிற? கிருஷ்ணமோட்ல இல்ல அந்த வேலையில ஊத்தா இப்படி சாராய வச்சு ஊட்டி மறந்து விட்டு படுத்தவங்க நாய் நீ வெளியே சொல்லாத தாயலி. சரி ரைட். அம்மா பாரு வணங்காதே பெரிய ஆளு, அவர் நம்பி போ. நீ 3 மாசத்துல முன்னுக்கு வந்துருவ. இப்படி முன்னுக்கா? நீதான் அலையறா, என்ன பண்றது? கிறகம். பாரு இந்த வழியா போ, எல்லாம் வாட்டு சாட்டுமா பாரு. எப்படி தெரியுமா இருப்பா? இதே வழியா போ. சரியா? போயிட்டு வா. சரிங்க எடுத்துக்கறவா. இந்த மச்சான் ஜிப்பு வாங்கி தந்தா மச்சான்.
வச்சா இங்க வச்சா அங்க வச்சா இங்க வச்சா யாடி வைத்த தொங்க வச்சா அட வந்தாலும் வாடா மல்ல சுண்ணாம்பு சாடா போனாலும் போடா புதுக்கோட்டை கோயில இருந்தாடா வண்டியில போற மாதிரி வண்டியில தலமுவே வாசத்துக்கு நான் தாலி கட்ட வந்தேன் அடி அடி வந்தாலும் வாடி மதுரை சின்னாம்பு தாடி வந்தாலும் வாடி புதுக்கோட்டை குப்பால தாடி அட சந்தையில மீனை வாங்கி மாமா சலசலனை குழம்பு வச்சு அட கொத்தமல்லி பத்தலனே கொத்தமல்லி பத்தலனே இவ குத்துறாண்டி சோமத்தில அட உனக்கு எனக்கு நேசம் யா வயிற்றுல 6 மாசம் உனக்கு எனக்கு நேசம் யா வயிற்றுல 6 மாசம் இல்ல பரவாயில்ல நீ எதுக்காவ நீ பொட்ட பிள்ளை தானே இந்த பிள்ளை வர மாதிரி நீ ஆடு பார்க்கலாம் ஏன் ஊமன மாதிரி இருக்கிற பேசு பாப்பா வா நின்னா ஏண்டி எப்படி சொல்லாத மானங்கிட்ட புண்டவனே என் வாயை பார்த்தா அப்படியே தெரியுது இல்ல நல்லா இருக்குது ஜோருக்குட்டி என்னடி ஓ மாமா சொல்லு பாப்பா நான் உனக்கு விட்டனே என்னத்த குசுவையா அது இல்லடா மானங்கட்டவனே நான் உனக்கு பாட்டல்ல விட்டேன்ல ஆயா எப்படிடா பாட்டுல பாட்டு விடுவியா நீ ஏன்டா அப்படி மூஞ்சா பிடிச்சவனா ஏடி பாட்டு விடுவியா அது இல்லண்ணா நான் ஒரு பாடல் பாடணும் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பாட்டு விட்டுட்டு இருந்துச்சு இப்போ விடுறது இல்லைங்க கவுடுறா ஆயா அண்ணா பாப்பா அந்த மாதிரி நீ இப்ப பாட்டில விடணும் அதை என் 2 கண்ணால நான் பாக்கணும் நான் பாட்டுல விடுறேன் ஆமா இல்ல பாப்பா டூ லேட் ஏன்னு கேளு ஏமாமா அதான் போய் குடும்பத்தை ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா ஏய் இந்த புள்ள போக மாட்டாங்க ஆச்சு கொண்டாந்து போயிருவேன் கண்ணே பாப்பா போனால் போகட்டும் அப்படியெல்லாம் போக முடியாது நீங்கள் ஒரு பாட்டாச்சு பாடியேதான் ஆக வேண்டும் பாடியேதான் ஆக வேண்டுமா பாடியேதான் ஆக வேண்டும் ஓட்டுப்பட்டி முனிமல மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பசுதடி முட்டை கண்ணே மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கெட்டுதடி அப்படி என்ன பண்றோம் மீனாட்சி பல்வரிட்ட அச்சாடி சீவரிட்ட கொண்டாடி முத்துமுகம் அதுதாடி சொத்துமுகம் நீ ஆட நீ ஆட பாட்டு இப்ப பாடின பாட்டு எனக்கு எதுக்குமே பிடிக்கல உனக்கு புடுக்கலைன்னு எப்ப எனக்கு தெரியும் ஏய் அட இப்படி பாத்து அப்ப புடுக்கலைங்க சாண்டாள டேய் அப்படிடா அண்ணா ஓய் அதெல்லாம் போனால் போகட்டும் போனால் போகட்டும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமையும் தாய்மார்களும் ராகி நல்லா உள்ள போடுங்க போடுங்க கல்யாணம்டா ஆதியத்துல போயிட்டு வரோம் சங்கரம் தான் ஏதோ ஓ முருகா எங்கன்னா அங்க கும்பிடுற முருகரு சின்னமுட முருகரு
ஆனாக பிறந்த அப்பன்மார்களும் அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்வம் மாணவ மாணவியர்களும் சபையில் அமர்ந்திருக்க அது மட்டுமல்ல ஓம் சக்தி தெருக்கூத்து நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் நான். அண்ணா எப்படி என்றால் நம்ம சொந்த பந்தமாகப்பட்டவர் அவருடைய சொத்திலிருந்து 10-20 என்று நன்கூட எடுத்துள்ளார். சரி, அப்ப அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? அது மட்டுமல்ல, மரிமாறன் அண்ணா மணிமாறன் அவர்கள் மாண்டு மடிந்து பாதை அடைந்து விட்டார். உண்மைதான். எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அம்மா ஏலேலா அம்மா ஏலேலா காரணத்தினால் அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வட்டி பெருகி பால் பான பொங்கி குட்டி பெருகி குடம் பால் பொங்கி இந்த மாலா கோவில் சமையல் எப்படி ஓங்கி வளர்கிறோம் அது பிரகாரம் ஓங்கி வளரட்டும். ராமோ ஜெயம். வெளியிட்டு வேடமிட்டு வந்தனே என் பெயர் என்ன? நகரம் என்ன? தாந்திரம் என்ன? சொல்லட்டுமா? சொல்லம்மா. சொல்லட்டுமா? சொல்லி விடாயா? வாடி சொல்றியா? அம்மா பெருமாயை தன்மை கண்ட பெருந்திருவாய்
அண்ணா அண்ணன் நடந்து ஆ, என் பின்னே தடை குழுங்க. கடை குழுங்க. எனது பேரோ ஆ, பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவா எனது பெயர் தான். பெருந்துருவாள். ஆமாண்ணா. சரிம்மா. பெருமையுடன் பிறந்ததால் எனது பேரோ பெருந்துருவா என்று சொல்லலாம்ண்ணா. உங்களுடைய பெயர்? எனது பெயரோ திருமணை மாது. திருமணை மாது. திருவுனை மாது. சரிம்மா. அண்ணா உங்களையும் பெற்றெடுத்து தாய் தந்தை அண்ணா நீங்க எப்படி பிறந்தீங்க? உன்னை போல தாயின் அங்கத்தில் நோனி வழியாக நான் பிறந்தவளா. ஓய், பெட்ல வச்சு ரேஸ் வச்சு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன எனக்கு சந்தேகம். உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏமா என்னது? அடியே அவ கூட்டமில்ல பெண்ணு. அவ அத்தை நான் சொல்றேன். அழகு. என்ன அழகு? அது பேர் தான் கும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆமா, அது பேர் என்ன? கொலை மூடிட்டு இருக்கிற தாதி பெண்ணா? ஜாக்கிட்டா. அண்ணா அவ கூச்சமுள்ள பெண்ணு. சரிம்மா. அவ சொல்றது கொஞ்சம் கூச்சப்பட்டுக்குவா. ஆ, அது பேரு தான் கும்பஸ்தானம்னு சொல்லுவாங்கண்ணா. சரி. உங்களுக்குலாம் இருக்குது, எங்க அக்கா வீட்டு பிள்ளைங்கள. அக்கா வீட்டு பிள்ளைக்கு எத்தனை வயசுனா? எங்க அக்கா வீட்டு பிள்ளைக்கா இப்பதான் 2 வருஷம். கோயாளுக்கு போய் பாருங்க இருக்கும். எங்க ஆயாளுங்களா டீ தூள் பையன் தொங்குதாயா? அப்படியா? சரிண்ணா. 300 நாள் 3000 திசை வினாடி என் தாயின் அங்கத்திலே 10 மாதம் நான் சுமந்து பிறந்தவர்கள் நாங்க. எப்படி பிறந்தோம் எப்படி பாத்தீங்க? எங்களை சொல்லட்டுமா? சொல்லாயா? சொல்லட்டுமா? ஆவாடி போட்டு அப்புறமேட்டு என்ன சொல்ற நீ? சொல்லட்டுமா? சொல்லாயா? சொல்லட்டுமா? பர்கரிசியா கத்தாரே ஜகத்தாரே
குளிராகப்பட்டவர் சரி ஒரு யாகம் அளித்தனர் அண்ணா. எப்படி எப்படி தெரியுமா? ஆ பர்கரிஷி என்று சொல்லக்கூடிய யாகம் அளித்தனர். ஆ அது யாரால் பிறந்தோம் தெரியுமா? ஆ 2 அக்கா தங்கர் பிறந்தோம் அண்ணா. யார் யாரு அண்ணா என் அக்காவாகப்பட்டது ஆ ஆ பெருமையுடன் பிறந்த பெருந்துருவ தங்கை நானும், ஆ அழகுடன் பிறந்த அழக சுபத்திரி என் அக்காவும் நாங்கள் இருவரும் பிறந்தோம் அண்ணா. சரி அப்படி பிறந்திருந்தாலும் அண்ணா உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? காலகாலத்து ஆயிப்போச்சுண்ணா. ஆய் போச்சுன்னா போய் கழுவிட்டு வந்தாட்டு ஏறி வரமா போ. அது இல்லண்ணா, ஆ திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா. ஆ யாருமா உங்க கணவர்? சொல்லட்டுமா? சொல்லம்மா. அம்மம்மாலே முடிந்த தாயே அம்மா மாலை முடிந்ததோரே. அம்மா யாரம்மா உங்க கணவர்? மாலை முடிந்தது மன்னவரின் பெயரை சொல்வே. ஆ எனக்கு தாலி தரித்தவன் தையலரின் பெயரை சொல்வேன். யாரம்மா? அண்ணா டெல்லி அஸ்னபுரத்தை ஆண்டு வரக்கூடிய யாருக்கும் சிறவணங்கா மன்னன், ஆ அந்த அறக்குடி படைத்த துரியோதன மன்னன் மாலையிட்டேன் அண்ணா. துரியோதனனா? ஆமண்ணா. உங்க கணவர் உங்களை அதிசீக்கிரமாக அழைத்து வர சொன்னார். அப்படியா? ஆ பாடி போகலாம். போலாம் வாங்க.